நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசியுடைய மனைவி, ஒரு ஊழியக்காரருடைய மனைவி சொல்றாங்க, என் கணவர் தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆண்டவருக்கு உண்மையா ஊழி செஞ்சாரு, உண்மையா உத்தமாக நடந்து கொண்டாரு, இப்போ என் கணவர் இறந்துட்டாரு, எனக்கு கடன் கொடுத்து வந்து என் கழுத்தை நிறுக்கிறான், இதனால என் பிள்ளைகளை அடிமையா கூட்டிட்டு போற சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு கூடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சாரிபாத்தை விதவை, அது எலிசா, அது வேற. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு, அது வேற. இது எலிசா, அவளுடைய எலிசா தீர்க்கதரிசி இங்க இருக்காரு. ஒரு தீர்க்கதரிசி மனைவி வந்து கேட்கறாங்க, என் கணவர் நல்லா ஊழி செஞ்சாருப்பா, ஆனா எனக்கு கடன் இருக்குது, கடன் கொடுத்து நெருக்கிறான், என் பிள்ளைகளையும் அடிமையா கொண்டு போற சொல்றான். எலிசா தீர்க்கதரிசி, உன்னிடத்தில் என்ன இருக்குது? என்கிட்ட காசு இருக்குது, 8 மணி கடத்தை அடனு எலிசா தீர்க்கதரிசி சொல்லல. உன்கிட்ட என்ன, அதையே கர்த்தர் உங்களுக்கு பெருக செய்வாராக. உங்ககிட்ட என்னமா இருக்குது? அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற குடம் எதுவுமே இல்லை. உங்க கணவர் முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடினாருப்பா, உங்களுடைய கணவர் உண்மையா ஊழி செஞ்சாருப்பா, முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தை தேடி ஊழியத்தை நிறைவேற்றி முடிந்து அவர் மரித்து பரலோகம் போயிட்டாலும் ஆண்டவர் அவங்க அவரால இந்த குடும்பத்தை போஷிக்க முடியல. ஆண்டவர் எப்படி போஷிக்கிறார் பாருங்க. 3ஆம் வசனம், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டக்காரர்கள் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. என்ன பாத்திரம்? என்ன பாத்திரம்? வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளின் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் அந்த எண்ணெயை வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றால், அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்கள் அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றால். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவள், நீ போ, அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்தி கொண்டு நீயும் உன் பிள்ளைகளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க.